அந்த பங்கீடு நமக்கு முறையாக வராத காரணத்தினாலே பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பெயரிடக்கூடிய குறுவை இந்த முறை சாகுபடி செய்யப்பட முடியவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த 2 மாதங்களாக குடிநீருக்கே அந்த பகுதி மக்கள் அல்லல் படக்கூடிய நிலைமை, தினமும் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை, கால்நடைகள் தண்ணீர் இல்லாமல் மடியக்கூடிய நிலைமை போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறது. அதே போல மேகதாது அணையை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கனவு திட்டமாக கருதி அதற்கான எல்லா விதமான முனைப்புகளும் காட்டுகிறார். அங்கே தண்ணீர் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் கூட கொடுக்க முடியாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு சட்டமன்றத்துக்கு வெளியேயும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அரவணைக்கக்கூடிய வகையில், விவசாய சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள் அணைக்கக்கூடிய வகையில் ஒரு பிரமாண்டமான அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் கூட்டுகிறார்கள். எனவே அதே போன்று தமிழகத்தில் சட்டமன்றத்திலே மட்டும் தீர்மானம் நிறைவேற்றினால் போதாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதில் ஒன்றாக இருக்கிறது, ஓரடியில் இருக்கிறது, ஒருமித்த குரலோடு இருக்கிறது, எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் இல்லை என்ற வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்திலேயே சொல்லுகிறார்கள். தீர்மானம் மட்டும் போதும் என்று சொல்லுகிறார். இதற்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழகத்தை ஆட்சி ஏற்கனவே ஆண்ட திமுக கட்சி, அண்ணா திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே குரல் கொடுத்த பிறகும் கூட இன்று இருக்கக்கூடிய அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. அதே சமயத்தில் மக்களுடைய பிரச்சனை, அதாவது காவிரி நீர் பிரச்சனை என்பது இது அன்றாடம் போகக்கூடிய பிரச்சனை கிடையாது. தமிழகத்தில் கடந்த காலங்களில் நாமெல்லாம் ஒன்றுபடாத, விழிப்புணர்வு இல்லாத காலகட்டங்களில் 60களில் 70களில் அவர்கள் தங்களுக்கு விருப்பப்படி காரங்கி அணையை கட்டி கொண்டார்கள். ஹேமாவதி அணை, கிருஷ்ணராஜா அணை, கபினி அணை கட்டி கொண்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல 500-600 டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு, இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய 30 லட்சம் ஏக்கர் காவிரி நீர் பாசனம் இருந்துங்க. கர்நாடகத்தில் வெறும் 3 லட்சம் இருந்தது, அங்கே இப்பொழுது 30 லட்சம் ஆகிவிட்டது, தமிழ்நாட்டில் 3 லட்சம் ஆகிவிட்டது. எனவே இவ்வளவு ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் மறுத்து வருகிறார். அதே சமயத்தில் தொகுதி, அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக நேற்றைய முன்தினம் அதே தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் வெளியே சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு வெளியே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை என்பது வேறு. இதே முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக 2025ஆம் ஆண்டு ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்பு அவர் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை, அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அதாவது மக்கள் பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டுறீங்களே.